அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உறவுகளே, நம்மோடு வாழ்ந்த ஒரு சகோதரரை நல்லடக்கம் செய்தவர்களாக அவ்விடத்தில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சில செய்திகளை நமக்கு மத்தியிலே ஞாபகம் ஊட்டிக் கொள்வது சிறந்ததாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அன்பான உறவுகளே, அல்லாஹு தாலா எதற்காக இந்த உலகத்தில் நம்மை படைத்திருக்கிறான் என்பதை நிச்சயமாக நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் ஒரு மனிதருடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. இந்த உலக வாழ்க்கை இப்போது நாங்கள் கூட்டமாக அத்தனை பேரும் ஒன்றாக வந்து சேர்ந்து அவருடைய கடமைகளை நிறைவேற்றியவர்களாக இவ்விடத்தில் நாம் இருக்கிறோம். நிச்சயமாக நாளை நமக்கும் இவ்வாறு கடமைகள் செய்வதற்காக உறவுகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மை ஏன் படைத்திருக்கிறேன் என்பதை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறார். இந்த வாழ்க்கையையும் இந்த மரணத்தையும் அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருப்பது செயல்களால் அழகானவற்றை யார் செய்கிறார் என்பதை பார்ப்பதற்காகத்தான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மை படைத்ததற்கான நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகிறோமா? அல்லாஹு தஆலா இன்னொரு வசனத்திலே சொல்லும் போது, மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர படைக்கல என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். என்னை வணங்குவதற்காக மட்டும்தான் நான் படைத்திருக்கிறேன் என்று. கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். நாம் சொல்லுகிறோம் இந்த உலகத்தில் ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலங்கள் என்று. அல்லாஹு தஆலா சொல்கிறான், இந்த மனிதர்களை என்னை வணங்குவதற்காக நான் படைக்கல, வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை, வணங்குறதுக்காகத்தான் நான் படைச்சிருக்கிறேன் என்று. இந்த 24 மணித்தியாலங்களில் அல்லாஹுவை வணங்குவதற்காக படைக்கப்பட்ட நாம் எத்தனை மணித்தியாலங்கள் அல்லாஹுவை வணங்குகிறோம் என்பதை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். அன்பான உறவுகளே, 5 நேர கடமை அல்லாஹு தஆலா நம் மீது கடமையாக்கி இருக்கிறான். ஒரு நேர தொழுகைக்கு 10 நிமிடம் என்றாலும், நம்ம இன்றைக்கு அப்படித்தான் தொழுகிறோம். ஆக குறைந்தது 10 நிமிடம் என்று சொன்னாலும் 5 வக்து தொழுகை முடிகிற நேரத்தில் 50 நிமிஷம் தான் இருக்கு, 50 நிமிடம் தான். அப்ப 24 மணித்தியாலத்துல ஒரு மணித்தியாலத்தை கூட அல்லாஹ்வுக்காக நாம செலவழிக்கல. அதுலயும் அதிகமானவர்கள் அந்த 5 வக்து தொழுகையை கூட நம்மிடத்துல தொழுகிறது கிடையாது. ஒரு செய்தியை சொல்லவா? கசப்பாக இருந்தாலும் நம்மவர்களுடைய உண்மையான ஒரு நிலைமையை நான் சொல்றேன். ஒரு வீட்டுல ஒரு ஜனாசான்னு சொன்னால், ஒரு உதாரணமாக சொல்றேன், இரவு 3 மணி தஹஜ்ஜத்துடைய நேரம், அந்த மாதிரி நேரத்துல ஒரு ஜனாசா, தாய் மௌத்தாகிட்டான்னு வைங்களேன், தாய் மரணித்து விட்டாள் என்று சொன்னால், நாம வந்து பள்ளியில் இருக்கிறதால சொல்றேன், நாம பள்ளிக்கு அதான் சொல்வதற்காக சுபகுடைய நேரம் பள்ளிக்கு போனால் அந்த தாயுடைய மகன் பள்ளி வாயிலிலேயே காத்துக்கிட்டு இருப்பார். ஏன் தெரியுமா காத்துட்டு இருக்கிறாரு? மௌலவி வந்தத்தோட கையில ஜனாசா அறிவித்தலை கொடுக்கறதுக்கு. நாம ஜனாசா அறிவித்தலை பைத்து அறிவிச்சிருவோம், சுபகுடைய தொழுக முடியும், அப்ப அந்த மகனை பார்க்க இயலாது. மரணித்திருக்கக்கூடிய பெண்ணுடைய கணவனை பார்க்க முடியாது, பிள்ளைகளை பள்ளியில பார்க்க முடியாது. அசர் தொழுகையோடு ஜனாசா எடுக்கிறார்கள் என்ற டைமை நாம அறிவிச்சிட்டோம் என்று சொன்னால், அசர் தொழுகைக்குத்தான் அந்த மகன் உது செய்யறதை நம்மளால பார்க்க முடியும். அந்த அசர் தொழுகைக்குத்தான் அவர் உது செய்யறதையும், அவர் மீது கடமையாக்கப்பட்ட கடமையிலேயே 5 நேர கடமையில் அவர் ஒரு கடமையை அன்றைக்குத்தான் என்ன செய்கிறார்? நிறைவேற்றுவதற்காக பள்ளிக்குள்ள ஒரு வார மனுஷனாக என்ன செய்கிறார்? இன்றைக்கு நாம் பெத்தெடுத்த பிள்ளைகளும் நம்மோடு இருக்கக்கூடிய கணவனாக இருந்தாலும் சரி, சகோதரர்களாக இருந்தாலும் சரி, பள்ளி வாயிலை நோக்கி வரக்கூடிய ஒரு கவலையான ஒரு நிலைமை காணப்படுது. இன்னொரு தகவல் என்ன தெரியுமா? அசர் தொழுகைக்கு வருவாங்க, அப்பதான் ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வார்கள். ஜனாசாவை அடக்கம் செஞ்சுட்டு போய்த்தோம் என்றால் அதுக்கு பின்னாடி பள்ளி பக்கமே வரமாட்டாங்க, அதுக்கு பின்னாடி பள்ளி பக்கமே வரமாட்டார்கள். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். அன்பான உறவுகளே, அல்லாஹு தஆலா எதற்காக நம்ம இந்த உலகத்துல படைச்சிருக்கிறான்? அவனை நாம வணங்குவதற்காக. இப்ப ஒரு சகோதரரை நாம நல்லடக்கம் செஞ்சிருக்கிறோம். இவருக்கு எந்த வழியில நாம நன்மையை அனுப்பலாம்? நன்மையை அனுப்புவதற்கான மிக சிறப்பான வழி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவர் விட்டு சென்ற சாலிகான பிள்ளைகள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். நாம மரணித்த பின்னரும் நமக்கு நன்மையை கொண்டு சேர்க்கிறதுக்கான வழியில் மிக சிறந்த வழி என்ன? நாம விட்டுட்டு போற சாலிகான பிள்ளை. அந்த பிள்ளை நமக்கு கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனை இருக்குது, அந்த பிரார்த்தனை நிச்சயமாக என்ன செய்ய போகுது? நம்மை வந்து அடைய போகுது என்பதை நபிகளார் சொல்கிறார்கள். ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை, புதிய ஒரு வாழ்க்கை. நபிகளார் ஒரு சகோதரரை நல்லடக்கம் செய்வதற்காக மையவாடிக்கு வராங்க. பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு ஹதீஸ் அறிவிக்கிறார்கள், அடக்கம் செய்ய வந்த அல்லாஹ்வுடைய தூதர் அமர்ந்து கொள்கிறார்கள். வந்த நபித்தோழர்களும் அமர்ந்து கொள்கிறார்கள். அந்த நபித்தோழர் சொல்றாரு,
எந்த அளவுக்கு எங்களிடத்தில் அமைதி இருந்தது என்று சொன்னால், பறவைகள் எங்கட தலையில் அமர்ந்துருமோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு அவ்வளவு ஒரு அமைதியாக இருந்தது. அல்லாஹுடைய தூதர் ஏதோ ஒன்றை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருந்தார்கள். கையில ஒரு குச்சியை வச்சிருந்தாங்க. அந்த குச்சியை நிலத்தில் தட்டியவராக நபிகளார் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் திடீரென்று சொன்னாங்க, கபருடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள், கபருடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று 2 அல்லது 3 தடவைகள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்கள் அடக்கம் செய்யப்படக்கூடிய அந்த மக்பராவில் வச்சு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறார்கள், இந்த செய்தி அந்த இடத்துல சொல்றாங்க என்றால், ஏதோ நாம நினைச்சிட்டு இருக்கிறோம், அதாவது ஒரு மனுஷனுக்கு அநியாயம் செஞ்சிட்டோம் என்றால் நாம மாட்டிக்கிட்ட அந்த மனுஷன் தார தண்டனை தான் ஏதோ அல்லாஹுக்கு நாம செய்யற அநியாயத்துக்கு நமக்கு கிடைக்க போற தண்டனை என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அக்பர். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும். அது மிகவும் கடினமானது, மிகவும் கொடூரமானது. அல்லாஹ்வை பயந்து நாங்கள் நடந்து கொள்வோம். ஒவ்வொரு செயற்பாடுகளையும் நன்மைகளாக நாம் அமைத்துக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த மனுஷன் உம்ரா செஞ்சிருக்கிறாரு, ஆசையோட போய்த்து உம்ரா செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு. அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடிட்டு வந்திருக்கிறாரு. அல் குர்ஆன் சொன்ன அடிப்படையிலே அல்லாஹ் ரசூலுடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய சாலிகான பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த எண்ணம் நமக்கு வரணும். நாம மௌத்தாகனால் நம்மட பிள்ளை நமக்கு துஆ கேட்குமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சில இடங்களுக்கு போனா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஜனாசாவை கொண்டு போய்த்து வச்சுட்டு சொல்லுவாங்க, மௌலவி மகன் தொழுவிக்கட்டுமே அப்படிங்கிறாங்க. மௌலவி மகன் தொழுவிக்கட்டுமே. தொழுவிக்கிறதுல குற்றம் கிடையாது சகோதரர்களே, மகன் தொழுவிக்கத்தான் வேணும். அப்போதான் உணர்வு வரும். வாப்பாவுக்காக துவா கேட்கிற நேரத்துல, உம்மாவுக்காக துவா கேட்கிற நேரத்துல தான் அந்த வாப்பாவுக்கு உம்மாவுக்கு ஜனாசா தொழுகையில உணர்வு பூர்வமா கேட்கிற துவா இருக்குது பாருங்க, பெருமதி கூட. நிச்சயமாக அவங்க தான் துவா கேட்கணும், தொழுகை நடத்தணும். ஆனா சில பிள்ளைகளை தொழுவிக்க சொல்றாங்க, ஜனாசா தொழுகைக்கு எத்தனை தக்பீர்னு கூட தெரியாது, ஒவ்வொரு தக்பீர்லையும் என்ன ஓதணும்னு தெரியாது. மரணித்திருக்கக்கூடிய தாய் தகப்பனை பார்த்து அவங்களோட பேரை சொல்லி ஓதுற துவா தெரியாது. தொழுகையில் அவர்களுக்காக கேட்கக்கூடிய பிரார்த்தனை தெரியாது. ஏதோ கடமைக்காக பிள்ளைகளை விடுங்க, அது உள்ள ஒரு பெருமை. பிள்ளை தொழுவிச்சுட்டு போட்டு. அன்பான சகோதரர்களே, தொலையே வராத, தொழுகையே தெரியாதே இது போன்றவர்களை தொழுவிப்பதை விட பள்ளி இமாம முற்படுத்துங்க, அழகா தொழுவிச்சுட்டு போய்த்திருவாரு, அழகான முறையில துவா ஓதிட்டு போய்த்திருவாரு. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த நேரத்துல கூட நாம என்ன செய்கிறோம், இன்றைக்கு நஷ்டவாளியாகத்தான் இருக்கிறோம். 5 நேரம் தொழாத மனைவி, 5 நேரம் தொழாத கணவன், 5 நேரம் தொழாத பிள்ளைகள், 5 நேரம் தொழாத சகோதரிகள், இப்படித்தான் நம்மட வீடு இருக்குது. யாருக்குமே தொழுகை கிடையாது. ஹராத்துல வாழ்றோமான்னு கேட்டா இல்ல, ஹலாலா வாழ்றோம், கஷ்டப்படுறோம், வேர்வை சிந்தி சம்பாதிக்கிறோம், நிம்மதியா ஹலாலா வாழுகிறோம். ஆனா அல்லாஹ்வை நாம மறந்துட்டோம், அல்லாஹ்வை நாம மறந்துட்டோம். இன்றைக்கு பாருங்க, அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தை ஏன் நம் மீது கடமையாக்கினான்? லஅல்லக்கும் தத்தகூன், இரையச்சம் உடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக. யாரு மாறணும்? நாம இரையச்சம் உடையவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ்வை டோட்டலா மறந்து வாழ்ந்திருக்கிறோம். பேர் மட்டும்தான் அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடிமை என்பது பேர் மட்டும்தான். வாழ்க்கையில அந்த வாழ்க்கை அந்த மனுஷனுக்கு கிடையாது. ஆனா அல்லாஹ் இரக்கம் உள்ளவன். இந்த மாசத்தை தந்து அல்லாஹ் தஆலா என்னோட நெருங்கு, அதிகமாக தொழுது வணக்க வழிபாடுகள்ல ஈடுபடு, தர்மத்தை கொடு, நான் உன்னோடு நெருக்கமாக வருகிறேன், நீ என்னோடு நெருக்கமாகி என்னை பற்றி சிந்து என்று என்ன செய்கிறான் அல்லாஹ் தஆலா. இந்த மாசத்தை தந்தும் கூட நம்மள பலருக்கு நோன்பு பிடிக்க விருப்பம் இல்லையாம். ஏன்னு கேட்டால், நோன்பு பிடிச்சிட்டு வேலைக்கு போனால் அந்த சூடு, வெயில் சூட்டு உஷ்ணத்தின் காரணத்தினால நோன்பு திறக்க வேண்டிய நிலைமை வருதான். அப்ப ஏன் நீங்க வேலைக்கு போறீங்க? நாம வேலைக்கு போனாதான் நம்மட மனைவியும் பிள்ளையும் சகரு செய்யலாம்னு சொல்றாங்க. நாம வேலைக்கு போனாதான் நம்மட மனைவியும் பிள்ளையும் சகரு செய்யலாம்னு சொல்லி இன்றைக்கு நோன்பு பிடிக்காம இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாளையில உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு வீட்டுல 4 பேர், ஒரு தாயும் மகளும் தந்தையும் மகனும். தந்தையும் மகனும் சம்பாதிக்க போறாங்க, நோன்பு பிடிக்கிறது கிடையாது. அல்லாஹ் தஆலா தாயையும் மகளையும் நோன்பு பிடித்ததற்காக சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான். தந்தையும் மகனையும் நோன்பு பிடிக்கல நரகத்துக்கு அனுப்பினால் இந்த தாயும் மகளும் அதை ஏற்றுக்கிடுவாங்களா? ஒரு சுயநலமான ஒரு வாழ்க்கையை போல அது இல்லை. நபிகளாருடைய காலத்துல நபித்தோடருடைய சகருடைய உணவு வெறும் 2 பேரீச்சம் பழம் அல்லது ஒரு பாதி ரொட்டி அல்லது ஒரு கிளாஸ் பால். இதை எங்களுக்கு குடிக்கணும்ன்ற தேவையில்லை. நாம குடிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதுல அல்லாஹ் பரக்கத்து வச்சிருக்கிறான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த பரக்கத்தை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக. அன்பான சகோதரர்களே, அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கடமைகளில் நாங்கள் பொடுபோக்காளர்களாக இருக்கிறோம். நாம தொழுவோம், நாம தொழுதாத்தான் நம்மட பிள்ளைங்க தொழுவாங்க. நாம குர்ஆனை ஓதுவோம், நாம ஓதுனாத்தான் நம்மட பிள்ளைங்க குர்ஆனை ஓதுவாங்க. நாம பகைமைகளை மறந்து நம்முடைய உறவுகளை சேர்ந்து நடப்போம், தேடி போவோம். அப்பதான் நம்மட பிள்ளைங்களும் தேடி போவாங்க. இந்த
ஜனாசா உதாரணத்துக்கு சொல்றேன், ஊருக்குள்ள எந்த மனிதரோடையும் நெருக்கம் இல்லைன்றால் இத்தனை பேர் நாம் இந்த ஜனாசாவுக்காக வருவோமா? இவ்வளவு வேலைகளை விட்டுட்டு வருவோமா? ரசூல்லா சொல்றாங்க, எல்லாரும் அடக்கம் செஞ்சுட்டு போய்த்துருவாங்க. அடக்கம் செஞ்சுட்டு போனதற்கு பின்னாடி விசாரிப்பதற்காக வானவர்கள் வந்து விடுவார்கள். வானவர்கள் வருகிற நேரத்தில் அந்த மனுஷனுக்கு புது வாழ்க்கை, புதிய ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் அந்த மனிதர் பதட்டத்தோடும் பயத்தோடும் இருக்கிற நேரத்துல திடீரென்று பலத்த ஒரு சத்தம் ஒன்று கேட்கும். அந்த மனுஷன் இன்னும் பயந்து போறாரு. அப்ப அல்லாஹ் அந்த நேரத்துல பாருங்க, அந்த வானவர்கள் சொல்கிறார்கள், நீ பயப்படாதே, உனக்கு நலவுதான் நடக்குது, உன் பிள்ளைங்க உனக்காக பிரார்த்திக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். உன் பிள்ளைங்க உனக்காக துவா கேட்க ஆரம்பிச்சிடாங்க, அதால நீ பயப்படாதுன்னு மாணவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவருக்கு ஆறுதல் சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனுஷரை நோய் விசாரிக்க போறாங்க. மரணிக்கிற ஒரு கட்டம், கட்டாயமாக நம்ம இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். மரணிக்க கூடிய ஒரு கட்டத்துல கட்டுமையாக நோய்வாய்ப்பட்ட ஒரு மனுஷனை ரசூல்லா பார்க்க போறாங்க. பார்க்க போய் அவரோட ரசூல்லா பேசுறாங்க. அந்த மனுஷனும் அழகா ரசூல்லாவோட பேசுறாரு. பேசுற அந்த மனுஷனுக்கும் தெரியும் நான் மரணிக்க போறேன் என்ற நிலைமை, என்ற நோய் எப்படித்தான் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தெரியும் அந்த மனிதர் மரணிக்க போகிறார் என்று. அப்ப அந்த மனுஷன் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே, மரணிக்க போறேன்னு எனக்கு கவலை கிடையாது, நான் மரணிக்க போறேன், அல்லாஹ்வை சந்திக்க போகிறேன், சுவர்க்கத்தை அடைய போகிறேன், இதெல்லாம் நான் கற்பனை செஞ்சு பார்க்கிற நேரத்தில் எனக்கு சந்தோஷமா இருக்குது யார சூழல்லாம். ஆனா அதே நேரத்தில் நானும் மனுஷன் தானே, மனுஷன் என்ற அடிப்படையில் நிறைய பாவங்களை செஞ்சிருக்கிறேன். இந்த பாவத்துக்கு அல்லாஹ் தஆலா தண்டித்து விடுவானோ என்று அவன் படைத்து வைத்திருக்கக்கூடிய நரகத்தை நினைத்தால் எனக்கு பயமா இருக்குது யார சூழல்லான்னு சொல்றாரு. அந்த மரண நேரத்தில் அந்த மனுஷனுக்கு வரக்கூடிய யோசனையை பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த நபித்தோழரை பார்த்து, தோழரே, அல்லாஹ் தஆலா இந்த நேரத்துல இந்த மாதிரி கட்டத்துல யார் எந்த ஒன்றை ஆசைப்படுகிறாரோ அவர் ஆசைப்படுவதை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி வைக்கிறான். அவர் அல்லாஹ்வை சந்திக்கணும், நான் சொர்க்கம் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுறாரு. அல்லாஹ் தஆலா அந்த சந்திப்பை, அந்த ஆசை என்ன செய்கிறான்? நிறைவேற்றுகிறான். யார் எதை விட்டும் பயப்படுகிறாரோ, அச்சப்படுகிறாரோ, அதை விட்டும் அல்லாஹ் தஆலா அவரை பாதுகாக்கிறான் ஒரு நற்செய்தியை ரசூல் அந்த மனுஷனுக்கு சொல்றாங்க. அன்பான உறவுகளே, அந்த நேரத்தில் அந்த உணர்வு நமக்கு வர வேண்டுமா இல்லையா? இன்னைக்கு நம்மட நிலைமையை சொல்றதாக இருந்தால் ரசூலுல்லாஹ் அழகா நம்மட நிலைமையை சொல்றாங்க. இந்த ஹதீஸோட முடிச்சுக்கிடுவோம். அழகா ரசூலுல்லாஹ் நம்முடைய நிலைமையை சொல்றாங்க. நம்முடைய நிலைமை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் நபி தோழர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு பொக்ஸ் ஒன்ன ரசூலுல்லாஹ் அப்படியே வரைகிறாங்க. ஒரு சதுர கட்டம் ஒன்றை அல்லாஹ்வுடைய தூதர் வரைகிறார்கள். வரைந்து அந்த சதுர கட்டத்துக்கு நடுவுல ரசூலுல்லாஹ் ஒரு புள்ளியை வைக்கிறாங்க. அந்த புள்ளியிலிருந்து சதுர கட்டத்துக்கு வெளியே போற மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு கோடை வரைகிறார்கள். அந்த புள்ளியிலிருந்து சதுரத்து கட்டத்துக்கு உள்ளுக்குள்ள நிறைய கோடுகளை ரசூலுல்லாஹ் வரைகிறார்கள். வரைஞ்சிட்டு ரசூலுல்லாஹ் நம்மட வாழ்க்கைக்கான விளக்கத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த பொக்ஸ் இருக்குது பாருங்க, இந்த பொக்ஸ் தான் மனுஷனுடைய வாழ்நாள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதுல நடுவுல போடப்பட்ட புள்ளி இருக்குது, இந்த புள்ளிதான் அந்த மனிதன் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த புள்ளியிலிருந்து பொக்ஸுக்கு வெளியே போற அந்த கோடு இருக்குது பாருங்க, இதான் இந்த உலகத்தில் மனிதனுடைய ஆசைகள் என்றார்கள். அதுக்கு உள்ள இருக்கிற சிறிய சிறிய கோடுகள், இதுதான் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு ஏற்படுத்தப்படக்கூடிய சோதனைகள் என்றார்கள். அந்த நடு புள்ளியில் இருக்கக்கூடிய அந்த மனிதன் தன் ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நோக்கி அவன் பயணிக்க ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சோதனைகளாக திருப்பி திருப்பி அந்த மனுஷனுக்கு வரும். அத்தனை சோதனைகளையும் கடந்து தான் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக மனிதன் முன்னேறும் போது பொக்ஸுடைய எல்லை வந்துடும். அவன் ஆசை எல்லைக்கு வெளியே இருக்குது, அவன் ஆசை எல்லைக்கு வெளியே இருக்குது. அந்த பொக்ஸுடைய எல்லை வந்துடும். அதுதான் அந்த மனிதனுடைய வாழ்நாளுடைய முடிவு என்றார்கள். அந்த மனிதன் மரணித்து போய்விடுகிறான் என்றார்கள். அன்பான சகோதரர்களே, நாம மரணிக்கின்ற போது நமக்கு வர வேண்டிய உணர்வு, அல்லாஹ்வை நான் சந்திக்கணும், அல்லாஹ்வோடு நான் பேசணும், அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறவர்கள் நான் இருக்கணும், உயர்வான அந்தஸ்து உள்ளவர்களோடு நானும் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்ற ஆசை எதிர்பார்ப்பு நம்மிடத்தில் வர வேண்டும் என்றால் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் எதற்காக நம்மை படைத்திருக்கிறானோ அதை பற்றி சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக நம்மால் இந்த உலக வாழ்க்கையிலே பிரயோசனத்தை அடையலாம். அன்பான சகோதரர்களே, வந்திருக்கக்கூடிய நாம அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சகோதரருக்கு செய்ய போகிற மிகப்பெரிய ஒரு உதவி, அவருடைய கபருடைய வாழ்க்கையில் கேட்கப்படக்கூடிய கேள்விகள், அதற்கு பின்னாடி இந்த உலகத்தில் அவர் செய்த நற்செயல்களை கொண்டு அல்லாஹ் தஆலா ஒரு உருவத்தை அவருக்கு பாதுகாப்பாக வழங்க போகிறான்.
கெட்டவராக இருந்தால் கெட்ட ஒரு உருவத்தையும் துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு உருவத்தை அல்லாஹு தாலா பாதுகாப்பாக வழங்குவான். ஒரு ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய, கஷ்டத்தை ஊட்டக்கூடிய ஒன்றாக அது இருக்கும். நல்லவராக வாழ்ந்திருந்தால் அல்லாஹு தாலா அழகான ஒரு தோட்டத்தில் நறுமணம் வீசக்கூடிய ஒரு உருவத்தை அல்லாஹு தாலா அவருக்கு பாதுகாப்பாக வழங்க போகிறான். எனவே அன்பான சகோதரர்களே, இவருடைய இந்த கபருடைய வாழ்க்கை நிம்மதி சந்தோஷம் அடைய வேண்டும் என்று, அதற்கு பின்னால் உள்ள ஒவ்வொரு கட்டங்களிலும் அவர் வெற்றி பெற வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய நாம் எவ்வளவு தியாகத்துக்கு மத்தியில் வந்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்காக அவருக்கு பிரார்த்தனை செய்துவிட்டு போகுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம்.